Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாவும் எனக்கு மெசேஜ் பண்ணியும் கால் பண்ணி வரைக்கும் என்கிட்ட கேக்குறாங்க. ஏன் சிஸ்டர் வீடியோஸ் எதுவும் போடல, என்ன ஆச்சு, உங்களோட வெயிட் லாஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறப்போ அதுல சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால மட்டும்தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த மாதிரி வீடியோஸ் என்னோட பர்சனல் நான் ஷேர் பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சது கிடையாது. ரீசன் பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ் போடாததுக்கு காரணம் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு முடியல, ரொம்ப அவங்க முடியாம இருக்காங்க. சோ இப்ப நான் அதனால அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் என்னோட அம்மாவை என்னோட வீட்டுல கொண்டு வச்சுதான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கத்துல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம, அதனால அடிக்கடி என் வீட்டுல கூட்டு போய் வச்சு பார்த்து அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா நான் இங்க பாக்குற அளவுக்கு என்னோட நிலைமை இருந்தது கிடையாது. பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுல இருந்தேன். இப்ப எனக்கு வழியே கிடையாது. இங்க பார்த்தா வீடெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அவங்க ரொம்ப சுத்தம் அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து பாக்குற ஒரு ஆளு. இப்ப பார்த்தா வீடு பின்பக்கம் எல்லாம் நிறைய புல்லு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிச்சன் எல்லாம் வெளியே இருக்கும். அந்த கிச்சன் எல்லாம் அவ்வளவு நாஸ்தியா இருக்கு. சோ இதெல்லாம் பண்றது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் அம்மா அம்மாவுக்கு மட்டும் உடம்பு முடியாம இருந்தப்ப நான் கூப்பிட்டு வச்சு வீட்டுல கொண்டு வச்சு பார்த்துட்டு அப்பா கூட முடியல. இவங்க என்னன்னா அப்பா யாரோட வீட்டுக்கும் வரவே மாட்டாங்க. அக்கா வீட்டுக்கோ இல்ல என்னோட வீட்டுக்கோ ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ணவே மாட்டாங்க. பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்ப எனக்கு வேற வழியில பார்த்துதான் ஆகணும். அதுக்கு நாங்க 2 பொண்ணுங்க மட்டும்தான் இருக்கோம். வேற வழியில பார்த்தாகணும். அம்மா ரொம்ப குண்டா ரொம்ப இதா இருந்த ஒருத்தங்க இப்போ ரொம்ப மெலிஞ்சு போய் இவ்வளவு நாள்ல அவங்க உண்மையா சொன்னா இவ்வளவு நாளா என்னால அவங்க இருக்கிற கண்டிஷனை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுத்துட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் ஓரளவு ஓகே அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிறேன். ஆனா என்னால இதை கடந்து போக முடியல. ஏன்னா அவங்க சுத்தமா தூக்கம் கிடையாது. அவங்களுக்கு பயங்கர வலி, உடம்பு வலி. அவங்க தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இங்க வந்ததுல இருந்து நான் 1.5 வாரம் ஆச்சு அவங்க ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது. அதை பார்த்து நான் மனசளவுல ரொம்ப தளர்ந்து உண்மைக்கு இப்ப எனக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அப்பாவுக்குமே ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. சோ 2 பேரையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. அக்கா ரொம்ப தூரமா இருக்காங்க. இல்லைன்னா அவங்க கண்டிப்பா நின்று இருப்பாங்க. இப்ப அவங்களாலையும் வர முடியாது. ஷேர் பண்ற அளவுக்கு எனக்கு வீட்லயே அனுமதி கிடையாது. எனக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரொம்ப எனக்கு வேற வழியே இல்லை. நீங்க அவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுனாலதான் 2 பேரோட போட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணிருக்கேன். முடிஞ்ச நான் எங்க வச்சு பிளாக் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா இங்க சுத்தமா டவர் கிடைக்காது. இது கொஞ்சம் உள் ஏரியா, கொஞ்சம் காடு மாதிரி கொஞ்சம் உள் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க நமக்கு டவர் எதுவுமே கிடைக்காது. அப்போ நமக்கு வீடியோ ஷூட் பண்றது ஓகே, பட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. வீடுமே அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலையில இல்லை இப்போதைக்கு. சோ அதனால அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூப்பிட்டு போயிருக்கோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப பிசியோதெரபி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எந்த சேஞ்சுமே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. ஓகே, போற வரைக்கும் போகலாம், நம்மளால முடிஞ்ச அளவு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கேன். வெயிட் லாஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. வெயிட் லாஸ் இங்க இருக்கிறப்போ டயட் அதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ண முடியல. பார்க்கலாம். நான் என்னோட வீடியோஸ் வெயிட் எல்லாம் நான் பார்த்து நானுமே வெயிட் பார்க்கல. 1.5 வாரம் ஆச்சு வீட்டுக்கு போய் நான் வெயிட் செக் பண்ணல. என்னோட வெயிட் மிஷின் அங்க இருக்கு. வெயிட் எல்லாம் செக் பண்ணல. கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா இருக்கும். நான் எப்போ டயட் ஆரம்பிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அவ்வளவு தடங்கள் எனக்கு. எதனால என்னென்னலாம் எனக்கு தெரியாது. போற வரைக்கும் நம்மளால முயற்சி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவு இங்க வச்சு நான் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.